அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எய்த்துல ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம். ஸோ 3 டைம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான லைன் பை லைன் குவாலிட்டி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இது மிக மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம போட போறோம். ஏன்னா வரக்கூடிய குரூப் ஒரு தேர்வு நோக்கி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து போட்டுருக்கோம். ஸோ ப்ராக்டிஸ் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின்ல ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஸோ ஒரு மாநிலத்துடைய ஆளுநர் வந்து யாரால் நியமிக்கப்படுகிறார் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அடுத்த கேள்வி, மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார் கேட்கிறாங்க. ஸோ மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. முதலமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அமைச்சரவையின் குழுவின் தலைவர்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஓகேங்களா? ஸோ மாநில சட்டமன்றத்தை கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் யார் கேட்கிறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆளுநர் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர்கள் யார்? ஸோ உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர்கள் யார் கேட்கிறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ முதலமைச்சர் தான் வரமாட்டாங்க. ஸோ ஆளுநர் வருவாங்க, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, குடியரசுத் தலைவர், இந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதி நியமிப்பதில் பங்கு பெறுவர் சொல்றாங்க. அடுத்த கேள்வி, உயர் நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது. ஓய்வு பெறும் வயது அப்படின்னா என்ன பார்க்கலாம். சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 62 வயது. ஏன்னா 60ல இருந்து 62 ஆச்சு அந்த இதுதான். அடுத்த கேள்வி, அரசியலமைப்பின்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் டேஸ் உறுப்பினர்களுக்கு மேலாகவும் டேஸ் உறுப்பினர்களுக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது. எத்தனை உறுப்பினர்களுக்கு அதிகபட்சம் எவ்வளவுக்கு மேல இருக்கக்கூடாது, குறைந்தபட்சம் இதுக்கு கம்மியா இருக்கக்கூடாது. இதற்கான சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ 500க்கும் மேலாகவும் 60க்கும் குறையாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, 7வது கொஸ்டின், முதலமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது உறுப்பினராக இல்லாவிட்டால் டேஸ் மாதத்துக்கு சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும். அவர் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பதவியை ஏற்கும் பொழுது அவர் வந்து ஒரு உறுப்பினராக இல்லாம இருந்துச்சுன்னா எத்தனை மாசத்துக்குள்ள அவர் மீண்டும் வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை மாதம்? இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். சரியான ஆன்சர் பாருங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ 6 மாத காலத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62ல இருந்து 65 வயதாக இயற்றிய சட்ட திருத்தம் எதுன்னு கேட்கிறாங்க. 62ல இருந்து 65 உயர்த்தது சட்ட திருத்தம் ரீசெண்டா பண்ணிருக்கிறாங்க தான். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 104வது சட்ட திருத்தம்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, மாநிலத்தின் அட்வொகேட் ஜெனரலை நியமனம் செய்வர் யார்? ஸோ மாநிலத்தினுடைய அட்வொகேட் ஜெனரல் வந்து யார் நியமனம் செய்கிறார் இருக்கிறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆளுநர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் செய்கிறார் கொடுத்துருக்காங்க. அடுத்து 10வது கொஸ்டின், ராஜ்யசபாவிற்கு தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ஸோ லோக்சபா ராஜ்யசபா 2 இருக்கு. ஸோ அதுல ராஜ்யசபாவுக்கு தமிழ்நாட்டில இருந்து எத்தனை உறுப்பினர்கள் வந்து தேர்வு செய்யறாங்க இருக்கிறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. 18 பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்படுறாங்க. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது கேட்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விதி 153 மாநில நிர்வாக அதிகாரம், விதி 155 ஆளுநர் நியமனத்திற்கான தகுதிகள், அது விதி அதாவது 161 ஆளுநரால் எடுக்கப்படும் உறுதிமொழிக்கும் பதவி பிரமாணமும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 167 ஆளுநர் தகவல் அளிப்பது தொடர்பானவற்றுக்கு முதலமைச்சருடைய கடமைகள். ஸோ இதுல வந்து எது சரியாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் பார்க்கலாம். இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ 167ங்கிறத கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம வீடியோ ஷார்ட்கட்ஸ் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருடைய அதிகாரம் நிபந்தனைக்கு உட்பட்ட செயல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட்ஸ் போட்டிருக்கோம். அந்த ஷார்ட்கட்ஸ்ல வரக்கூடிய எல்லாவுடைய ஆர்டிகல்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஒரு ஷார்ட்கட்ஸ் பார்க்கும்போது டோட்டல் ஆர்டிகல்ஸ் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம குரூப் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் பெரிய அளவுக்கு கேட்கல. ஸோ அடிப்படை உரிமைகள், கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள், சிம்பிளா தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆனா இப்ப வந்தக்கூடிய சிலபஸ் மாத்தினதுக்கு அப்புறம் 2019 மாத்தினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நீங்க எதிர்பார்க்கமா குடிமை சிட்டிசன்ஷிப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஆர்டிகல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? அப்படிங்கும் போது நம்ம எல்லா இடத்துலயும் இப்ப ஆர்டிகல்ஸ் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் கம்பல்சரி ஆர்டிகல்ஸ் படிக்கணும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ்ய கட்டுமானம் மேல்மட்ட அடுக்குன்னு சொன்னா இதை சொல்லுவோம். ஸோ ராஜ்யசபாவுடைய மேல்மட்ட அடுக்குன்னு சொன்னா நம்ம இதை சொல்லுவாங்க கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ
ஸோ மாவட்ட பஞ்சாயத்து நாட்டுடைய மேல்மட்ட ஒரு அடுக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை எப்போ வந்து தொடங்கினாங்க கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. 2004 அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா? 14வது கொஸ்டின், எந்த வருடம் தமிழகத்தில் சட்ட மேலவை நீக்கினார்கள்? ஸோ சட்ட மேலவை வந்து எப்பங்க ஒழிச்சாங்க? இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1986 நவம்பர்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா 8th செகண்ட் டைம் தான் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் முக்கியமானது. மெயின் புக்ல தான். ஸோ இதற்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு வருடம் கொண்டாடப்படும் மாதம். ஸோ சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்படக்கூடிய மாதம் கேட்கறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ ஜனவரி மாதம் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. போக்குவரத்து குறியீடுகளின் முதல் வகை. ஸோ போக்குவரத்து குறியீடுகளின் முதல் வகை என்ன கேட்கறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கட்டாய குறியீடுகள் அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, சேது பாரதம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஸோ சேது பாரதம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2016 அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, சாலை ஒழுங்குமுறை சம்பந்தமான விதிகள் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. ஸோ சாலை ஒழுங்குமுறை சம்பந்தமான விதிகள் நடைமுறைக்கு வந்த ஆண்டு அப்படின்னு கேட்கறாங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1989 ஜூலை 1 வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வருதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, ஸ்வச் சேவர் சுவரஸ் யாத்ரா என்ற 2 சித்திர புத்தகங்கள் எதற்காக வெளியிடப்பட்டுள்ளது? எதற்காக இந்த புத்தகங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க? இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். குழந்தைகளுக்கு இடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த 2 சித்திர புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, சாலை பாதுகாப்பினை மிக முக்கியமாக கருதி இந்தியா பிரேசியா பிரகடனமான எந்த ஆண்டு கையெழுத்தப்பட்டுள்ளது? ஸோ இந்தியாவுக்கும் பிரேசியான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு பிரகடனம், தேசிய பிரகடனம் எந்த ஆண்டு கையெழுத்திடப்பட்டுள்ளது? ரெண்டுக்கு எப்ப வந்து கையெழுத்திட்டாங்க மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 2015 அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, கண்மூடித்தனமான ஓட்டுவதால் ஓட்டுநர் அலட்சியம் காரணமாக இறப்பு தொடர்பான குற்றங்களை இந்திய தண்டனை சட்டம் எந்த பிரிவின்படி கிரிமினல் வழக்கு பதிவு செய்யலாம்? கிரிமினல் வழக்கு பதிவுங்கிறது இதன் அடிப்படையில் எந்த பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் அதுதான். இதற்கான சரியான ஆன்சர் பாருங்க. சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 304A அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, உங்கள் பகுதியில் சாலை விபத்து ஏற்பட்டால் கீழ்கண்டவற்றுள் எந்த எண்ணை அழைப்பீர்கள்? இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 103 வந்து நம்ம அழைப்போம். பாத்துக்கங்க. அடுத்த கேள்வி, 9வது, 2ஆம் உலகப் போருக்கு பின் டேஸ் மனித உரிமை பாதுகாக்க பல நடவடிக்கைகள் எடுத்துள்ளன. ஸோ 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ்க்காக என்ன நடவடிக்கை எடுத்துருக்கான்னு கேட்டிருக்காங்க. சரி, யார் எடுத்தான்னு கேட்கறாங்க. கான்செப்ட் ஆப்ஷன் ஏ. ஸோ ஐநா சபை தான் வந்து பாத்தீங்கன்னா மனித உரிமை பாதுகாக்க பல நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி, 1995ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் இருந்து பெண்கள் எங்கு கூடினர்? ஸோ மாநாடு நடத்தலாம், அது எங்க வந்து போடுறாங்க. இப்ப சரியான பெய்ஜிங், சைனாவில் இருக்கக்கூடியது. இது ரொம்ப முக்கியமானதுதான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, தேசிய மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஸோ தேசிய மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்படி கேட்கிறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1993. ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, ஐநா சபை 1979ஆம் ஆண்டை சர்வதேச ஆண்டாக அறிவித்துள்ளது. ஸோ எந்த சர்வதேச ஆண்டாக அறிவித்துள்ளது, என்ன பேர்ல வந்து அறிவிச்சான்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குழந்தைகள் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா
குழந்தைகள் ஆண்டு 1979. ஸோ பெண்கள் ஆண்டு 1978. ஸோ அந்த ரெண்டு கேட்டகரி ரொம்ப முக்கியமானது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. உலக மனித உரிமைகள் தினம் அனுசரிக்கப்படும் நாள். ஸோ உலக மனித உரிமை தினம் அனுசரிக்கப்படும் நாள். ஏன்னா டே வைஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கு. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ டிசம்பர் 10 அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவரை நியமிக்கப்படுவார். ஓகேங்களா? தலைவராக நியமிக்கப்படுவர் யார்? ஸோ தேசிய ஹியூமன் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து யார் வந்து தேர்வு செய்வாங்க, யார் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. இதனால் சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஏதேனும் ஒருவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப தலைவரா வந்து நியமிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா? அடுத்த கேள்வி, உலக மனித உரிமைகள் அறிவிப்பின் உள்ள சட்டப்பிரிவுகள் எண்ணிக்கை. ஹியூமன் ரைட்ஸ்ல மொத்தம் வந்து எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 30 ஆர்டிகல்ஸ். ரொம்ப முக்கியமானது. போலீஸ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துட்டு இருக்கோம். அதுதான். அடுத்த கேள்வி, தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவருடைய பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்? 26ங்கிறதா. இது ரொம்ப முக்கியமான ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அடுத்த கேள்வி, பெண்களை கேலி செய்வதற்கான எதிரான சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஸோ எப்ப வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா 1997 தான் கரெக்டான ஆன்சர். இதுலயே 1999 இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கேலி சித்திரம், அதாவது டிராயிங் மூலம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து இது பண்ணக்கூடாது தான் 1999 சட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா 97. கேலி டிராயிங் பண்ணக்கூடாது 97. அடுத்த கேள்வி, மகப்பேறு நலச்சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஸோ மகப்பேறு நலச்சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 1961 அப்படிங்கிறதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்தியா முழுவதும் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட கட்டணமில்லா குழந்தைகளுக்கான உதவி மையத்துடைய எண் என்ன கேட்கிறாங்க. இந்தியா முழுவதும் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட கட்டணமில்லா குழந்தைகளுக்கான உதவி மையத்துடைய எண் என்ன கேட்கிறாங்க. சரி, இதற்கான சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 1098 அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் மற்றும் சீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இது ரொம்ப முக்கியமானது. எல்லாமே டேட்டா வைஸே கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1986 அப்படிங்கிறத சரியான ஆன்சர். சரியான விடைன்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி, சர்வதேச பெண்கள் ஆண்டு. நான் ஆல்ரெடி சொன்னோம் பெண்கள் ஆண்டு அப்படிங்கிறது. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1791. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கங்க. அடுத்த கேள்வி 28வது கொஸ்டின், அரசியலமைப்பு பிரிவு 28 எந்த வகையான கல்வியை அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் தடை செய்கிறது? ஸோ எதுன்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ சமய போதனை. ஸோ 28 ஆர்டிகல் சொல்லக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா அரசு கல்வி அரசு நிதி பெறும் கல்வி நிறுவனங்களில் சமய போதனைகள் வந்து உட்படுத்தக்கூடாது கான்செப்ட் தான். அதுதான் ஆர்டிகல் சொல்லுது. அடுத்த கேள்வி, சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையதுன்னு. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடையது. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் முகவரி திருத்தப்பட்ட ஆண்டு. ஸோ ஒரே ஒரு டைம் திருத்திருக்காங்க. 1976 42வது திருத்தம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, இந்தியா ஒரு டேஷ் கொண்ட நாடாகும். இந்தியா வந்து டேஷ் கொண்ட நாடாகும் கேட்கிறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஸோ பல்வேறு சமய நம்பிக்கை, பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கை ரெண்டுமே சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, சமய சார்பின்மை என்பது சமய சார்பின்மைன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் கேட்டகரியா தான். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எந்த சமயத்தையும் சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பொருள். அக்பரின் கல்லறை எங்குள்ளதுன்னு கேட்கிறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தோம்னா அக்பருடைய கல்லறை வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தரா. ஓகேங்களா? சிக்கந்தராவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா?
சரி, ஓகேங்க. அடுத்த கேள்வி பாருங்க. பொது வேலை வாய்ப்பு, அதாவது பொது வேலை வாய்ப்பு சமமான வாய்ப்பளிப்பதில் கீழ்கண்டவற்றுள் எந்த பிரிவு? சோ சம வேலைக்கு சம ஊதியம். சோ அந்த கான்செப்ட் சொல்றாங்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சோ 16 அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. சரிங்களா? அடுத்த கேள்வி, சமய சார்பின்மை என்ற சொல் டேஷ் என்ற வார்த்தையான அந்த சிகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ லத்தீன் வார்த்தையான அந்த செகுலம் என்றதிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி, சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று சமய சார்பின்மை கருத்தை விளக்கியவர் யார் சொல்றாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்துக்கலாம். இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ இக்பால் அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, 12வது பாறை அரசாணையில் அனைத்து மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடும் மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதையுடைய மனநிலையை வளர்த்துக் கொள்ளவும் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தவர் யார்? 12வது பாறை கல்வெட்டுல சொல்லியிருக்காங்க மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ. ஸோ அக்பர் அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, அக்பரின் தீன் இலாது என்பது என்னன்னு கேக்குறாங்க. என்ன கோட்பாடு? இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ தெய்வீக நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, சார் அக்பரின் தீன் இலாது என்பது 32 சொல்லிடுறேன். ஸோ 38வது பார்த்தீங்கன்னா அக்பரின் தீன் இலாது என்பது தெய்வீக நம்பிக்கை கோட்பாடு. இது கரெக்ட் தாங்க. ஓகேங்களா? தவறான இணையை கண்டறிய. ஸோ அது அந்த கான்செப்ட் வரும். ஸோ தவறான இணை என்பது சரி நான் பார்த்துடலாம். இதுக்கு தவறான இணை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ தீன் இலாது நிறைய காமிச்சிட்டோம். ஸோ தீன் இலாது என்பது ஒரு தெய்வீக நம்பிக்கை, ஒரு தெய்வீக கோட்பாடு, ஒரு புத்தகம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மற்ற எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, ஜாதி, இனம், சமயம், பாலினம் அல்லது திரைப்படம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது எந்த அரசியல் சட்டம் கேட்கிறாங்க. ஸோ எந்த சரத்துன்னு கேட்கிறாங்க. ஸோ இது சரியாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ 15வது அரசியலமைப்பு பிரிவுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா 8th தேர்ட் டைம்ல இருக்கக்கூடிய லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம். கொஸ்டின்ஸ் பாருங்க. ஸோ உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம். சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, புதுடில்லி. சீக்கிரம் ஒரு 2 டைம் வாசிக்கிறேன். அந்த டைம் வந்து நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி பாருங்க. ஸோ இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி யார்? ஸோ இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி அப்படின்னா நம்ம யாரை சொல்லி கேட்கறாங்க. சரி, சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர் என்பது கரெக்டான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின்ஸ், இந்திய ராணுவ படையின் முதன்மை நோக்கம். முதன்மை நோக்கம்னா நம்ம எதை சொல்லுவோம் இந்திய ராணுவ படையில? இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா மேற்கூறிய அனைத்தும். தேசிய பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, அந்நிய ஆக்கிரமிப்பில் இருந்து நாட்டை காத்தல். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முக்கிய நோக்கம்னு சொல்றோம். அடுத்த கேள்வி, ராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள். ஸோ ராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள் எப்படின்னு கேட்கறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஜனவரி 15 தான் ராணுவ தினம் அனுசரிக்கப்படக்கூடிய நாள் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, 1835 உருவாக்கப்பட்ட அசாம் ரைபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறது? இது ரொம்ப முக்கியமானது. எதன் கீழ் செயல்படுகிறது கேட்கிறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அசாம் ரைபிள்ஸ் அப்படிங்கிறது செயல்படுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு. ஸோ இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1978. ஸோ 7-8 மணி போது கடலோரத்துக்கு போற மாதிரி ஞாபகம், 7-8 மணிக்கு வர மாதிரி ஞாபகம் எடுத்துக்கலாம். ஸோ டேட்டா பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க பார்க்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கிடைக்கும். அடுத்த கேள்வி, இந்திய வெள்ளுரிமை கொள்கையானது பல்வேறு கொள்கையின் அடிப்படையாக கொண்டது. அவைகளில் ஒன்று இருக்கிறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நம்ம பஞ்சசீல கொள்கையின் கீழ்பட்டுங்களா? அதுதான் சொல்றாங்க. அடுத்த கேள்வி, பின்வருவனற்றுள் எந்த தீவுகள் இந்தியாவுக்கு சொந்தமானது? எது வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது கேட்கிறாங்க கீழ்கண்டதுல. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி.
அந்தமான் மற்றும் லட்சத்தீவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, 1858ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிவில் மையம் அமைந்துள்ள இடம். ஸோ 1858ல தோற்றுவிக்கப்பட்ட மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பார்த்தீங்கன்னா எங்க அமைஞ்சிருக்கு கேட்கறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ உதகை மண்டலம் அப்படிங்கிறதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்திய ஆயுத படைகளின் கீழ்கண்டவற்றுள் தவறானது. சரி, தவறானதுன்னு கேட்கறாங்களா. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ அசாம் ரைபிள்ஸ் மட்டும் தனியா இருக்குது. மற்றபடிக்கு கப்பல் படை, விமானப்படை, ராணுவப்படை இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுதான். அடுத்த கேள்வி, மத்திய ஆயுத காவல் படைகளின் கீழ் வந்து எது தவறானது. ஸோ மத்திய ஆயுத படைகள்ல வந்து எது வந்து தவறு கேட்கறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ சிறப்பு எல்லைப்புற படை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய ஆயுத படைகள் வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க. ஸோ பிஎஸ்எஃப் வருவாங்க, சிஆர்பிஎஃப் வருவாங்க, ஐடிபிபி வருவாங்க. ஓகேங்களா, அப்ப யாருமே வந்து வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, 5 நட்சத்திரங்கள் அந்தஸ்து கொண்ட இந்திய ராணுவத்தின் உயர்ந்த பதவியின் பெயர் என்ன. ஸோ 5 ஸ்டார் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு பேர் என்ன சொல்லி இருக்கிறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டு மார்ஷல். ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிறதா இருக்கிற சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னா யாரை சொல்லி கேட்கிறாங்க. இதற்கான ரொம்ப முக்கியமானது. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த சாம் மான்ஷா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்திய விமானப்படையின் 5 நட்சத்திரங்கள் அந்தஸ்து கொண்ட அந்த மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி, ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உயர பெற்றிருக்காங்க. 5 ஸ்டார் வச்சிருக்காங்க விமானப்படையில பாத்தீங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ 5ங்கனால அர்ஜுன் சிங் அப்படி கூட ஆப்ஷன். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்தது ஆபீசர் ட்ரைனிங் அகாடமி, இந்த ஓடிஎஸ் சொல்லக்கூடியது ராணுவ அதிகாரிகளுக்கான பயிற்சி எங்கு உள்ளது. இதுவும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ சென்னையில இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூனாவிலே இருக்குது. ஓகேங்களா, 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆபீசர் அகாடமின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, கடாரம் கொண்டான் என்று அழைக்கப்படுவர் யார். கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் கேள்விப்பட்டிருக்கீங்களா. ஸோ அதுதான். இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. முதலாம் ராஜேந்திரன் அப்படிங்கிறதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, அசாம் ரைபிள்ஸ் எந்த பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கப்பட்டது. எந்த ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. அசாம் ரைபிள்ஸ் ஏன்னா அது மட்டும் தனியா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா 1835 அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, சிறப்பு எல்லைப்புற படை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது. சிறப்பு எல்லைப்புற படை வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. சரியான பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 1962 அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, மத்திய ஆயுத காவல் படையில் உள்ள இந்த சிஆர்பிஎஃப், ஐடிபிவி, பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், எஸ்எஸ்பி ஆகவே எந்த ஆண்டு முதல் உள்துறை அமைச்சரின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்திருப்போம். மத்திய ஆயுத காவல் படை உள்துறை அமைச்சரின் கீழ் செயல்படுன்னு பார்த்திருப்போம். எந்த ஆண்டு இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 2011ஆம் ஆண்டில் இருக்கு. முக்கியமானது. அடுத்த கேள்வி, மத்திய தொழிலக பாதுகாப்பு படை சிஐ சொல்லுவோம் இந்திய நாடாளுமன்ற சட்டத்தில் கீழ் அமைக்கப்பட்டது. எந்த வருஷம் வந்து அமைச்சாங்க மத்திய தொழிலக பாதுகாப்பு படை கேட்கிறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 1969 சரியான விடை. அடுத்த கேள்வி, கடற்படை தினம் கொண்டாடப்படக்கூடிய நாளுக்கு கேட்கிறாங்க. ஸோ கடற்படை வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ டிசம்பர் 4 அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, அணி சேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கிருஷ்ண மேனன் அவர்கள் இதுதான் வந்து உருவாக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி, சாக் நாடுகளில் பொருந்தாதுன்னு கேட்கிறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ மியான்மர் அப்படிங்கிறதா இதில் பொருந்தாதது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை நாம் எதை சொல்லுவோம். இந்தியாவில மிக உயர்ந்த அமைப்புனா இதை சொல்லி கேட்கிறாங்க. ஆப்ஷன் சி. உச்ச நீதிமன்றத்துல வந்து பார்த்தீங்கன்னா இறுதி அதிகாரம் கூட சொல்லலாம். அடுத்த கேள்வி, ராசுக்கிடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஒரு செயல்முறை நீதிமன்றம் அமைப்பு வழங்குகிறது. எதற்காக கேட்கிறாங்க. இதற்காக மேற்கண்ட அனைத்தும் சரி. அதாவது குடிமக்கள் மற்றும் அரசாங்கத்திற்காக 2 மாநில அரசாங்கம் எல்லாத்துக்கும் தீர்வு காணக்கூடியதுதான் நீதிமன்றத்துடைய அமைப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அடுத்த கேள்வி, 26வது கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பில் மூலம் இரு மாநிலங்களுக்கிடையே பிரச்சனைகளை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழிவகை செய்கிறது. உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்க வழிவகை செய்து கேட்கிறாங்க. எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் கேட்கிறாங்க.
இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. முதன்மை அதிகார வரம்பின் கீழே வந்து பாத்தீங்கன்னா இது இந்த இரு மாநில பிரச்சனை வந்து தீர்வு செய்யறாங்க அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றும் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? ஸோ ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை வந்து இது கொண்டிருக்கு கேட்கறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர் இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை வந்து வச்சிருக்குன்னு கேட்கறாங்க. அடுத்த கேள்வி 28வது கொஸ்டின், பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் கீழ்கண்டவற்றில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இது ரொம்ப முக்கியமானது. பொதுநல வழக்கு முறை இந்தியாவின் கீழ்கண்டவற்றில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டு கேட்கிறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றத்தில் உள்ள, அதாவது உச்ச நிலையில டாப் எண்ட்ல இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் மொத்தம் கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. புதுதில்லியில் உள்ள உச்ச நீதிமன்றம். அடுத்த கேள்வி, உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம். உச்ச நீதிமன்றம் வந்து அமைந்துள்ள இடம் கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. புதுடெல்லி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, எஃப்ஐஆர். எஃப்ஐஆர் சொல்லக்கூடிய விஷயம் டெஃபினேஷன் என்ன கேட்கறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. முதல் தகவல் அறிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் நம்ம சொல்றோம். ஓகே. அடுத்த கேள்வி, குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. குற்றவியல் வழக்குகளை விசாரிச்சா அந்த நீதிமன்ற அவர்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லிக்கிறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமர்வு நீதிமன்றம். அமர்வு நீதிமன்றம் என்று சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, இந்தியாவில் பழமையான நீதிமன்றம் என அழைக்கப்படுவது இருக்கிறாங்க. இந்தியாவில் மிக பழமையான ஒரு நீதிமன்றம்னா ஆப்ஷன் சி. கல்கத்தா நீதிமன்றம் தான் மிக பழமையான ஒரு நீதிமன்றம் சொல்றோம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவ ஞானி கீழ்கண்டவற்றில் யாருன்னு கேட்கிறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த மாண்டெஸ் கியூ அப்படிங்கிற சரியான விடை. அடுத்த கேள்வி, இதுல முக்கியமானது, இந்திய உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பங்க தொடங்குறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 28. முக்கியமானது. ஏன்னா நம்ம டேட்லாம் படிக்காம இருக்கிறோம், வருஷம் மட்டும் படிக்கிறோம், டேட்டோட படிக்கிறதுலாம். அடுத்த கேள்வி, துக்ளக் ஆட்சி காலத்தில் சட்ட நடைமுறைகள் கீழ்கண்டவற்றுள் எந்த மொழியில் எழுதப்பட்டன? இது ரொம்ப முக்கியமானது. துக்ளக் ஆட்சி காலத்தில் சட்ட முறைகள் கீழ்கண்டவற்றுள் எந்த மொழியில் எழுதப்பட்டு இருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. பாரசீக மொழியில் வந்து எழுதப்பட்டு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, சதார் திவானி அதாலத் என்பது என்னன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. உரிமையல் நீதிமன்றம் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, விரைவான நீதி வழங்குவதற்காக மக்கள் நீதிமன்றம் என அழைக்கப்படும் லோக் அதாலத் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, இடம். ரெண்டுமே கேட்கறாங்க. லோக் அதாலத் வந்து ஃபர்ஸ்ட் எங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணி கேட்கறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 1982 இந்த ஜூனாகத் அப்படிங்கிற ஏரியால தான் வந்து பாத்தீங்கன்னா லோக் அதாலத் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கிட்டாங்க சொல்றாங்க. அடுத்த கேள்வி, நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு. இது ரொம்ப முக்கியமானது. விரைவு நீதிமன்றங்கள் வந்து எப்ப அமைக்கணும்னு கேட்கறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 2000 சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, அனைத்து நீதிமன்றங்களும் கணினி மையம் ஆக்குவதற்காக சேவை மையம், அதாவது இ கோர்ட்னு சொல்றது. இ நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதுவும் எக்ஸாம் பாயிண்ட், இதுவும் எக்ஸாம் கேட்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆப்ஷன் பி 2005 அப்படிங்கிறதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம், நல்சான்னு சொல்லுவோம். தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு கேட்கறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1987 அமைக்கப்படுறது கேட்கறாங்க. அடுத்த கேள்வி, உச்ச நீதிமன்றத்தில் நீதி பேராணைகள் கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு மற்றும் உயர் நீதிமன்றம் நீதி பேராணைகள் கூறக்கூடிய சட்டப்பிரிவு ரெண்டுமே கேட்கறாங்க. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம். இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 32. அதுக்கப்புறம் 226 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியது. அடுத்த கேள்வி, சதர் திவானி அதாலத் மற்றும் சதர் நிசாம் அதாலத் இரண்டும் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. அலகாபாத், உத்தரப்பிரதேசோட அலகாபாத்ல நிறுவிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க, உச்ச நீதிமன்றம் பற்றி கூறக்கூடிய அரசமைப்பு சட்டப்பிரிவு. உச்ச நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய அரசமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிகல்ஸ் நம்ம எதை சொல்லணும்னு கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 124 முதல் 147 வரை. இது வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல்ஸ் நம்ம சொல்லலாம். அடுத்த கேள்வி, நாட்டின் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம், நாட்டிலே மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. அலகாபாத்தில் தான் இருக்கு. அடுத்த கேள்வி, 1773 ஆண்டு அமைக்கப்பட்ட உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார் கேட்கிறாங்க. 1773 ஆண்டு அமைக்கப்பட்ட உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார் கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எலிசா இம்பே அப்படிங்கிறதுக்கான சரியான விடை.
அடுத்த கேள்வி, பம்பாய், கல்கத்தா, மெட்ராஸ் ஆகிய 3 உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. இது எக்ஸாம் எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டா போட்டிருக்கோம். இந்த 3ம் எப்பொழுது நிறுவப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. இது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1862 சரியான விடை. அடுத்த கேள்வி, அந்த மெக்கரோ என்பவரால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு கேட்கிறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1835. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்த கேள்வி, அரசமைப்பு சட்டப்பிரிவு, அதாவது அரசமைப்பு சட்டப்பிரிவு அதன் அடிப்படையில் 1966ஆம் ஆண்டு நடைமுறை மற்றும் வழிமுறைகள் உச்ச நீதிமன்ற விதிகளை ஒழுங்குபடுத்துகிறது. ஸோ கான்செப்ட் என்னன்னா, உச்ச நீதிமன்றுடைய அரசியல் சட்டப்பிரிவு, அதாவது எதன் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்துடைய விதிகள், நடைமுறை விதிகள் இதெல்லாம் வந்து எப்படி ஒழுங்குபடுத்துறாங்க, அது சம்பந்தமா சொல்லக்கூடிய ஷரத்து இதுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம டெப்தா கேட்பாங்கிறது நம்ம யோசிக்க மாட்டோம். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்லலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 145வது சட்டப்பிரிவுன்னு சொல்லலாம், உறுப்புன்னு சொல்லலாம், ஷரத்துன்னு சொல்லலாம். இது எல்லாமே ஒரே பேர் தான். அடுத்த கேள்வி, நமது நீதித்துறை நிர்வாகத்திடம் இருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் அவையில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது என்று கூறியவர் யார்? பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலா 8ல கூடிய லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் 3 டீம்ல இருந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். ஆல்ரெடி 6 போட்டிருக்கோம், 7 போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் 8 ஆயிடுச்சு. ஸோ 9th 10th 11th 12th முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி நம்ம போட்டலாம். ஸோ கம்ப்ளீட்டா நம்ம இதை பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஈஸியா நம்ம கொஸ்டின்ஸ் எடுக்க முடியும். பாலிட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் நாளைக்கான வீடியோ நம்ம 9th பார்ப்போம்.